Watch full episodes on Jio Hotstar. மரியாதையா அந்த பெட்டியை கீழே வச்சிரு, இல்ல ஒன்னு அதுக்குள்ள வச்சு பூட்டிடுவேன். மோட்டு என்ன சொன்னா நீ இன்னும் உன் காதுல விழலையாடா? நோ. இதுக்கு மேல உன்னால இந்த இடத்துல இருந்து எஸ் ஆக முடியாதுடா. ஆமா, ஆனா நீ விருப்பப்பட்டனா அந்த ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே போயிடலாம். என்னடா சொல்ற பத்துமோ? குட் ஐடியா. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடுறான். நான் என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா? சீக்கிரமா வா, ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரமா போலாம். ஐயோ மோட்டோ, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? லிஃப்ட்ல போய் அவனை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னடா அப்படியே அவசரப்பட்டு எகிரி குதிச்சிட்ட? மண்டப்பையில குதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுடா. ஐடியா. ஏய் தொப்பி தொப்பி. சோம்பேறிக்கு சோறு வித்தோட பொட்டி குடுறா. ஆஹா பத்துலோ. ஏய் யார்கிட்ட? என்கிட்ட நடக்குமா? விட மாட்டேன். சமோசா. என்னது இவ்ளோ பெரிய சேஃப்டி லாக்கர்ல நீங்க சமோசா வச்சிருக்கீங்க? என்ன பண்றது? காலம் கெட்டு போய் கிடக்குதுல்ல. சமோசாவை கூட எவனால அவட்டிட்டு போயிடுறான். தங்கத்தை கூட தாராளமா வெளியே வைக்கலாம், ஆனா சமோசா வைக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணு இருக்கு. பை பை. மோட்டோ, முதல்ல இந்த கொடையை பொடி மோட்டோ, இல்லன்னா கீழே விழுந்துருவேடா. இல்ல, எனக்கு என் சமோசா வேணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் சமோசா வாங்காம நான் திரும்பி வர மாட்டேன். டேய் மரியாதை சமோசாவை குடுறா. சமோசாவை குடு, சமோசாவை குடுத்துரு. மரியாதை சமோசாவை குடுத்துட்டு போயிடு. விட மாட்டேன். சமோசா குடுறா. வாயா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல எந்திரிடா, கனவாடா. ரொம்ப அருமையான ஒரு கனவு கண்ட பத்துல சூப்பரா இருந்தது. அப்படியே மேல இருந்து நான் டைவ் பண்ணி கீழ வந்தேன் தெரியுமா? ரொம்ப நல்ல டைவ் அடிச்சடா. என் வயித்து மேல வந்து குதிச்சு உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு. வாடா, எனக்கு ரொம்ப பசிக்குது. டீ கடை மண்டைய கிட்ட போய் சூடா சமோசாவும் டீயும் சாப்பிட்டு வரலாம். வா வாடா, வேகமா ஐயோ, போலாம். நேத்துல இருந்து அவரு நம்மள தானடா தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பழைய கடனையே நாம இன்னும் கொடுக்கல மோட்டோ. ஒருவேளை அவரு நம்ம ரெண்டு பேரையும் பாத்துட்டாருன்னா சமோசாவை மடக்கிற மாதிரி மடக்கிடுவாரு மோட்டோ. இடி ரொம்ப பலமா இருக்கே. ஒருவேளை அந்த டீ கடை மண்டையனோ? அந்த டீ கடைக்காரர் இங்கே வந்துட்டாரு போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கணும் மோட்டோ, சீக்கிரம். பாத்துறா, கட்டில கட்டில போடா. அப்படி போயிடு. பத்துலோ, டீ கடை மண்டையனோட காலி ஏண்டா இவ்வளவு குட்டியா மாறிடுச்சு?
ஆஹா இவன் நம்ம சோட்டுடா. போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க, நிறுத்துங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, மாமா வீட்ல தான் இருக்காரு. சமோசா கடைக்காரங்கிட்ட கடை வச்ச மாதிரி உன் தங்கச்சி கிட்டயும் கடை வச்சிட்டியா மோட்டோ? நான் யாரோடைய தங்கச்சி கிட்டயும் அக்கா கிட்டயும் கடன் வாங்கல. கம்பெனி மண்டபம். அக்கா விட்டாங்க. அம்மாடி நீயா என்னமா கொண்டு வந்திருக்க? சோட்டு உங்களுக்காக காலையிலேயே சமோசா செய்ய சொன்னான். உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னான். சமோசாவா? ஆஹா இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனே தெரியல. சமோசா தேடி வந்திருக்கு. இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கும். இந்த சோட்டு ரொம்ப நல்ல பையன். இந்த மோட்டுவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவனுக்கு தான் தெரியும். நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா இருந்து வேஸ்ட்மா. என்ன மோட்டு மாமா இப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா என்ன? சீக்கிரமா இந்த சமோசாவை எடுத்து சாப்பிடுங்க. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஓகே சோட்டு நீ சொல்லிட்டல்ல. இந்த பக்கத்துல தாக்குதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். அந்த பக்கம் நீ தாக்க ஆரம்பி. போட்டு தாக்கு. என்ன உங்க பாத்துட்டு ஒரு அளவு வேணாமேடா? அண்ணனும் இவனும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சாப்பிடுறதுக்காக இவங்க 2 பேரும் உயிரே கொடுத்துருவாங்க. சோட்டுக்கு அவன் மாமா இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மோட்டுவும் அதே மாதிரி தான் நிம்மதி இல்லாமலே இருக்கான். நாள் முழுக்க சோட்டு சோட்டுன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படிதான். ஆஹா பண்ணி விடுங்க. ஆமா. எனக்குதான் இல்ல. எப்படி சூடு எதுல இருக்கு கரெக்டா சொல்லு பாப்போம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன். குழந்தைகிட்ட ஜெயிச்சுட்டாரான். என்னது இது? சமோசா மேல ஏதோ எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? சமோசா மேல சோட்டுன்னு எழுதி இருக்கு. அதனால இது உனக்கு தான் சொந்த. நீயே சாப்பிடு. தேங்க் யூ மோட்டு மாமா. ஏய் மோட்டோ, இந்த குட்டி பயலுக்காக ஒரு அற்புதமான கவிதை எழுதி வச்சிருந்தல, அதை வாசிச்சு காட்டு மோட்டோ. அந்த கவிதை தானே. நீ கவலையப்படாத. இப்ப பாரு பின்னி பெடல் எடுக்கிற. அன்பான சோட்டு, மோட்டுவோட மருமக சோட்டு. சோட்டுன்னா சோட்டு, சோட்டு இட்டு புட்டு கட்டு. இதெல்லாம் ஒரு கவிதையடா? என்னோட மாமா அன்பான மாமா மோட்டு அவரோட பேரு. சோட்டு மனசுல எப்பவுமே இருப்பாரு மோட்டு மாமா. இது கவிதை. புத்திசாலி பையன். சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குது. டீ கடைக்கு போய் நம்ம சூடா சமோசா சாப்பிடலாமா? என் கூட வரியா நீ? டேய் மண்டையா நீ வரியா? டீ கடைக்காரருக்கு நம்ம இன்னும் அமௌண்ட் செட்டில் பண்ணல மோட்டோ. அவர் கனவுல வந்து சிலம்பாடிட்டு போறாரு. ஹலோ மாமா, நாம போய் முயற்சி பண்ணலாம். சரி, முழு சரி. மனசோட முயற்சி பண்ணா தோல்வியே கிடையாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு நிரூபிக்கிறடா. ஏய் பணம் வைத்த சீக்கிரமா வாடா. எனக்கு என்ன தோணுதுன்னா சிங்கம் சார் அது தண்டனை கட்டான்னு துரத்திக்கிட்டு இருக்காரு. பாரு மோட்டோ. ஏய் குட்டி பையன் குறும்ப ஏதோ பிளான் பண்றான் மோட்டோ. என்னடா தாயை கட்ட உருட்டுற மாதிரி உருட்டுறான்? ஏய் ஜெய் ஹோ! டேய் குட்டப்பையில ஜானு, இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சா போற. உன்னை இன்னைக்கு அவர்கிட்ட புடிச்சு கொடுக்காம விட நான் தான் மாட்டேன். ஜான் த டான். நான் ஜானுங்கிறத மறந்துட்டியா? நான் ஆக போற பெரிய டான். யாருக்குமே தைரியமே கிடையாது என்ன புடிச்சு வைக்கிறதுக்கு. பாஸ் ரொம்ப நல்லா பேசுறீங்க. மூச்சுடாமலாம் பேசுறீங்க. என்ன சொல்ற நம்பர் 2? இங்க பாரு குட்டி பையா, உங்க மாமா இப்பதான் நிறைய சமோசா சாப்பிட்டு வந்திருக்காருல்ல. சமோசா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணுவார்னு உன் கண்ணால நீயே பாரு தம்பி. பாஸ் என்ன சொன்னாலும் கேட்கலையா நீங்க? முதல்ல நீங்க வழிய விடுங்க. எங்களை தடுக்க நீங்க வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா சொன்னடா. பறந்து போறவனை யாரா தடுக்க முடியும்? யார் பறக்குறாங்க? இங்க யார் பறக்குறாங்கன்னு கேக்குறல்ல. பறக்கிறவன் மட்டும் போடுறா. என்ன ஒரு ஆளை காணோம்? ஏய், போயிட்டு லெட்டர் போடுங்கடா. சுதானமா போயிட்டு வாங்க. என்ன செட்டப் ஓவரா இருக்கு? என்ன சிங்கம் சார் மாசா இறங்கி டாஸ் எல்லாம் போடுறாரு? இப்ப இது வேறயா? புதுசா இருக்கு. அட,
The name is சிங்கம். ஆ. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சரி. அதாவது இம்பாசிபிள். ஓஹோ. மோட்டு பத்துலு அப்புறம் சோட்டு. நாங்கதான். நீங்க 3 பேரும் அந்த ஜானும் அந்த குண்டனுங்களும் போறத பாத்தீங்களா? அவங்க போல சார் வந்துகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் நிக்கிற இடத்துல இருந்து தள்ளி போக சொல்ற தைரியம் உலகத்துல யாருக்குமே இல்ல. ஏன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1. என்ன அப்ப நீ மிஞ்ச ஆளே அனுபவிப்படா. இல்ல. ஆ. மோட்டோ எஸ்ஏ சாரே ஆல் தி பெஸ்ட். அட பாவிகளா, மேல இருந்து யார் வந்து என் மேல விழுந்தது? ஏன்டா இத முன்னாடியே சொல்லல? சோம்பேறிச்சுங்க, இப்பதான் நான் சொன்னோம். ஆளே இல்லாத ஏரியால எதுக்குடா ஆவி பறக்க சமோசா? எவ்வளோ ஆரம்பிச்சுட்டானடா. என்னடா இவனும் மிக்ஸி மாதிரி சுத்துறான்? அச்சச்சோ, இந்த மோட்டுவும் சோட்டுவும் எதுக்காக தான் இப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே டேய். முதல்ல நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காய வச்சு போடுங்க. நீங்க நம்மண்டையா? ஏய் மோட்டோ, இந்த சமோசாவை தட்ட உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. சோட்டு கண்ணா, நீ மட்டும் எத்தனை சமோசா வேணா சாப்பிடலாம், சரியா? ஆனா இந்த மோட்டுக்கு நீ ஒரு சமோசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு சமோசா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வாடா சோட்டு போலாம். சித்தப்பா மாமா சாப்பிடலன்னா நானும் சாப்பிட அவ்வளோ மாட்டேன். பாசம் இவங்களுக்கு. ஓ சரி சரி, நீ இப்ப எதுக்கு கோவப்படுற? ஏய் மோட்டோ நில்லு, நில்லுன்னு சொல்றல. இன்னைக்கு நீ சோட்டுவோட இருந்து நிறைய சமோசாவா சாப்பிடு, சரியா? ஹலோ, சரி ஓவரா பண்ணாத, உன்னதான் சொல்றேன். எனக்கு சமோசா வேண்டாம், சமோசா வேண்டாம், சமோசா வேண்டாம். சித்தப்பா இப்ப என்ன செய்யறது? கோவப்படாத மோட்டோ. கூல் டவுன், கூல் டவுன். ஏய் வந்தல பக்கத்துல. என்ன ரோலிங்ல வந்தாலும் நாங்க மசிய மாட்டோம் சார். என்ன மோட்டோ மதுரை மல்லி விக்கிற மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான்? मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और கான்ஃபிடன்ட், கான்ஃபிடன்ட். जोड़ी. ஆஹா, மயங்கிட்டீடா குடிக்கல் மண்டையா. என்னடா मोटू और पतलू என்னடா ரவுண்ட் அடிச்சு போற? मोटू के पेट में भूख भरी है, टायर के जैसे भूख भरी है रे. पतलू तो मर जाए, मूंगफली से बच के निकल जाए पतली गली से. रे मोटू पतलू, रे मोटू पतलू. சூப்பர். மோப்பம் பிடிச்சு வந்துட்டான் வீங்கன மூக்க. ஹலோ சோட்டு, நான் ஒரு புது பிளேனை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ வந்து பாரு. அந்த பிளேன்ல ஏறி உட்கார்ந்தா நம்ம எங்கயாவது பறக்கலாமா? என் பேஷன்ஸ் மேல சத்தியம்பா, நம்ம ஒரு அற்புதமான இடத்துக்கு போக போறோம். இன்னைக்கு வரைக்கும் யாருமே போகாத ஒரு இடம். அந்த இடத்தோட பேரை கூட நான் லாஸ்ட் ஐலாண்டுன்னு வச்சிருக்கேன். லாஸ்ட் ஐலாண்டா? கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வரேன். முதல்ல அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். லாஸ்ட் ஐலாண்டா? அததான் தேடி போறாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ், அவங்க எல்லாரும் புதையல தேடி போறாங்க பாஸ். வாங்க பாஸ், நாமளும் கூட சேர்ந்து புதையல போய் தேடுவோம். நான் தான் ஜான், நான் தான் ஜான். ஜான் ஆக போறான் டான். அந்த மோட்டு பத்துல புதையில தேடி தானே போக போறாங்க. அவங்க தேடட்டும், அவங்க கிட்ட இருந்து நான் சுட்டுடுறேன். படையப்பா மாதிரி படைய வரும் பத்தியா? எல்லாரும் அட்டென்ஷன்ல உள்ள நில்லுங்க. க்ளோஸ் தி டோர். அதே ஓபன் தி டோர். ஆமா, அந்த வீங் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? குட்டி பையா போய் பாரு. குட்டி கேள்வியெல்லாம் கேளு. ஹலோ டாக்டர் ஜட்கா, இந்த ஏரோப்ளேன் சூப்பரா இருக்கு. ஓகே சொட்டுக்கண்ணா, சீக்கிரமா ஏரோப்ளேன்ல போய் உட்காரு. லாஸ்ட் ஐலாண்டு நம்மளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கு. பழையபடி பார்த்து போங்க.
இது எல்லாம் விரட்டுங்கடா, இந்த எலிகளை எல்லாம் விரட்டுங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆபத்துல கூட நல்ல பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. பஞ்ச் டயலாக விடு, இதுக்கு என்ன பஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. காப்பாத்துங்கடா. என்னடா திடீர்னு விட்டு விட்டு சங்கு ஊத்துதே, என்ன பண்ணீங்க? என்னடா கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறீங்க? ஐயோ, என்னப்பா இது? இந்த பிளேனை என்னால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியலையே. இந்த என்ஜின்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னடா இவ்வளவு அவசரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? டேய், ஏய், ஏய். நீங்க உருவாக்குற எந்த ஒரு பொருளும் ஒரு பேர் வேலை செய்யாத டாக்டர். பண்ணுடா. அட பாவிகளா, என்ன ஆச்சு? என்னது தெரிஞ்சு நம்ம சொல்ல மாட்டோமா? Stop in the name of law. ஓய். ஐயோ, எங்க வந்து மாட்டிட்டான்னு தெரியலையேப்பா. இது என்ன ஏரியாடா டேய் மோட்டோ? சுத்தி முத்தி ஒரே காடா இருக்கு. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல மோட்டோ? வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. பிக்னிக்னா இங்க தான் வரணும். கஜா கஜா, அவன் என்னைய பிக்னிக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல இங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்லுங்க. சோட்டு சீக்கிரமா இந்த பக்கம் வா, சீக்கிரமா. என்னதுடா இது? என்னது அது? இவ்வளவு பெரிய கொகையா இருக்கு. பானை. இத பாக்கும்போது தலையே இல்லாத டைனோசர் மாதிரியே இல்ல. பல வருஷமா பால் அடைஞ்சு கிடக்கும் போல இருக்கே. தம்பி சொன்னா கேளு, வேணாம் விபரீதமாயிர போது. என்னது அது? இவனுக்கு சொன்னா கேட்கணும். இவ்வளவு பெரிய ஓனா. ஓ ஓ நான் இல்ல. என்னடா இது ரவுண்ட் எல்லாம் அடிக்குது? சுத்தி வந்து நம்மளதான் பிடிக்க போகுது. ஓ, யாரும் நிக்காதீங்கப்பா, ஓடிடுங்க. இது எவ்வளவு பெரிய lizard. Oh my god. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அது என்ன பண்ணுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆஹா, கொகன் நினைச்சு தப்பு கணக்கு போட்டு கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய டைனோசரா இருக்கு. மோட்டு, அந்த பழைய பையன். அடே, காமிட்டாங்க. ஐயோ, கச்சா கச்சா, அந்த டைனோசர் உயிரோட தான் ஏன் இருந்திருக்கு?
அச்சோ இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பேரு டார்கிசாரஸ். இது ஒரு டார்டாய்ஸ் மாதிரியே அது முகத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஏதாவது மிருகம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்ததுன்னா அது அப்படியே அடிச்சு சாப்பிட்றோம். அது ரொம்ப டேஞ்சர்பா. மரியாதையாக விடு, விடுன்னு சொல்றல. ஒரு விவசாய வேணாம் மேடம். அந்த இடத்துல இதெல்லாம் வேணும் மேடம் உனக்கு. வந்துடுறா. தேவையில்லாம அது மேல கல்ல எடுத்து போட்டு வம்ப வேலைக்கு வாங்கிக்கேடா. டே வீங்கட மாட்டியா? அது முன்னாடி வருதுடா. நம்ம இங்க இருந்து பின்னாடி ஓடிடலாம். வந்துடுறா. டைனோசர் கிட்ட மாய கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. ஏதா இப்படி பண்ணனே தெரியலையே. அது என்ன விடாம திறந்தது பார்த்தோம். ஏதாவது பண்ணலாம். சீக்கிரம் வாடா. இங்க ஒழுத்து போ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரமா சொல்லுடா. ஐடியா. சமோசா பேக் இருக்கணுமே. மோட்டோ அதே மாதிரி நிக்காம நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருடா. மத்தத நான் பாத்துக்கறேன். நின்னுனா விக்கெட்டை இழந்துருவேடா. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. செல்ஃப்ல தான் இங்கே வச்சேன். என்ன இந்த செல்ஃப் கரடு மரடா இருக்கு? ஓ ஓ ஓ ஓ சமோசா மாட்டிக்கிட்டே. வாடா சமோசா வாடா. ஏய் சமோசா என்னடா பபிள் கம் மாதிரி வந்துட்டே இருக்கு. சரி போட்டோம். ஆவி பறக்க சமோசை, சுட சுட சமோசை கிடைச்சிருச்சு. என்ன ஓடிட்டே இருக்கான்? மோட்டோ உன்னோட ஃபேவரட் சமோசா இந்த இத புடிச்சு சாப்பிட்டு உன்னோட திறமையை அதுகிட்ட காட்டு. ஏ டைனோசர் மண்டையா, ஓட்ட பந்தயத்துல வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். இந்த காட்டுக்கு நீ பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா சமோசா திங்கிறதுல இவன் தான்டா ராஜா மந்திரி எல்லாமே. பாருடா. ஏ ஹே ஹே ஜெயிக்க பிறந்தவன்டா எங்க மோட்டோ. இன்னைக்கு ரெண்டுல உட பார்த்தலாம். மோட்டோ விடாத. அதுக்கும் மேல மேல. அதே ரெண்டே குத்துக்கு நாக்கு தள்ளிடுச்சு. மோட்டோ நீ ஒரு சாம்பியன்டா. மோட்டோ கமான் கமான். ஐயோ பாவம். இருடா சொல்ல நான் வரேன். அதுகிட்ட போய் என்ன பண்றான்? ஒரு பொண்ணு ஆகலையே. திடீர்னு சங்கர் சார் படம் மாதிரி பிரம்மாண்ட செட் ஆகி போச்சு. எந்திரன் பாத்துவோ. ஆமா நீங்க எல்லாரும் யாரு? எங்க இருந்து இவ்வளவு வேகமா வர்றீங்க? இந்த காட்டுல இருக்க கடவுள்களோட ஆசீர்வாதத்தால நீங்க எல்லாரும் இப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட எந்திரம் கீழே விழுந்ததுல இருந்தே நாங்க எல்லாரும் இதே இடத்துல தான் இருக்கோம். இந்த காட்டுல இருக்க கடவுள்களோட அருளால எப்ப வேணாலும் எங்களால காணாம போக முடியும். அட கடவுளே, என்னால இதெல்லாம் நம்பவே முடியலவா. சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நான் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். இன்னைக்கு கண்ணாலே பாத்துட்டேன்பா. இவங்க பார்க்க குரங்கு மாதிரியே இருப்பாங்க, ஆனா இவங்க உண்மையிலே மனுஷங்க தான். என்னோட பேரு ஜூசு. ரெனால்டாவுக்கு உங்க எல்லாருமே நான் வரவேற்கிறேன். இவர் எங்களோட தலைவர் ஜீவான். நீங்க எல்லாருமே ரொம்பவே தைரியசாலியா இருக்கீங்க. முதல் தடவை அந்த கசாம் கிட்ட நீங்க மட்டும்தான் போராடி அவனை தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படியா? அந்த லீசாவை காப்பாத்தி உண்மையிலே நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. அது எப்போதுமே ஒரு அமைதியை விரும்புற பிராணி. இந்த காட்டுல இருக்க கடவுள்கள் எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்தாங்க இந்த மருந்து அதுக்கு நீங்க போட்டு விடுங்க. இத பாரு லிசா, நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த மருந்த தடவனோட எல்லாமே சரியாயிடும். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சாப்பிடுறதுக்காக கூட நீ இனிமே தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத, புரியுதா? ஏய் என்னடா அது டவுல பாக்குதே? ஓடி வந்துடுற மோட்டோ.
கடிச்சு கடிச்சு வைக்கிற பத்தியா? பாத்திரத்துல நக்குதுடா. நீங்க எல்லாரும் யாரு? ஆமா, எங்க இருந்து வரீங்க? நீங்க பயணம் பண்ணி வந்த வண்டி அது என்னது அது? முதல்ல அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறமா அங்க உட்காந்து எல்லாத்தையும் பேசலாம். ஏன்னா அவங்க நம்ம விருந்தாளிங்க தானே. நம்பிட்டேன். என்னடா வீங்கனவா எனக்கு சிக்னல்ல தரானுங்க. என்னடா லிஃப்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லா வேகமா இழுங்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். மம்மி, டாடி. இவனுக்கு பேச தெரியும் இப்பதான் எனக்கு தெரியுது. இவனால பேச முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் கிட்ட நாம என்ன சொன்னாலும் சரி தான் சொல்லிட்டு இருப்பான். நான் இவன் ஊமன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் திக்கு வாங்கி நான் அதனால தான் பேச மறந்தேன். ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் பேசுறேன். பயமா இருக்கு மம்மி. புதையலு அது இதுன்னு சொல்லி நீ தானே எனக்கு கூட்டிட்டு வந்த. இப்படி கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்டியே. சின்ன வயசுல என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. இப்ப அதனால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. உங்களை விட மாட்டேன்டா. எங்க ஓடுங்க, நில்லுங்க. அச்சோ, காப்பாத்துக்கடா, தயவு செஞ்சு காப்பாத்துக்க. இல்லனா இந்த மரங்களுக்கு நான் லஞ்ச் ஆயிடுவேன். அவ்வளவுதான், என் கதை புடிச்சிடும். இதுங்க கிட்ட சொல்லுங்க நான் ஒண்ணும் சாப்பாடு கிடையாது. காப்பாத்துக்கடா. பாஸ் பாஸ் கலக்கிறீங்க பாஸ். இந்த நிலைமையில கூட பஞ்சு டைலாக பத்தி இப்ப பேசாத. இன்ச்சா இதுக்கு என்ன பிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படா குறி தவறாம என்னையே அடிக்கிறீங்க. நாங்க எல்லாருமே அதோ அங்க பாருங்க அந்த வீட்டுல தான் தங்கி இருக்கோம். என்னடா மரத்தை காட்டி வீடு எங்கறான்? இங்க பாருங்க அன்பான தலைவரே சீம் அவர்களே, முதல்ல நீங்க எப்படி காணாம போனீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருமே அங்கதான் இருந்தீங்க. ஆனா எங்க யாரு கண்ணுக்குமே நீங்க தெரியவே இல்ல. அது எப்படி சொல்லுங்களேன். கொண்டா இந்த பழங்களை பாருங்க. இந்த பழங்களை நீங்களும் சாப்பிட்டா எங்களை மாதிரி நீங்களும் காணாம போகலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எங்க இடத்துலயும் எத்தனையோ பசங்க சந்தோஷமா கலகலன்னு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ எங்க எல்லாரோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கெல்லாம் யாரோ கண்ணு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? மோட்டோ கிளம்பிடல மோட்டோ. ஆமாடா. அந்த ரோக்கோட்டஸோட போர் வீரர்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் போடுங்க, எல்லாம் போடுங்க. கொலப்பா போச்சு. ஓடிடலாம் மோட்டோ. ஐயா நிறுத்தி அடி கூட்டிட்டு போடா வீங்கனவாயா. சிங்கம் சார் உங்களுக்கு எடுத்துட்டா. எஸ்கேப் ஆயிருங்க. சிங்கம் சார் நாங்க இங்க இருக்கோம். ஓடி வந்துருங்க. சார் வந்துருங்க. ஏய் மோட்டோ இந்த ஏரியாவுல உயிருக்கு உத்தரவாதமே இல்லடா. எக்ஸ்ட்ரீமையா உடனே ஓடி வா. மோட்டு பத்துல ஆபத்துல இருக்காங்க. டேய் இங்க பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம்.
இதோ நான் இங்க இருக்கேன். இங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. மோட்டோ அவங்க அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் ஓடிடலாம். ஏய், பெரிய பல்லண்டா. ஆஹா. மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு. ஏய் சோப்பு தந்தே மோப்லா சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். கடவுள் நம்ம கூடவே இருந்ததுனால தான் நம்ம எஸ் ஆயிட்டோம் மோட்டோ, இல்லனா மிஸ் ஆயிருப்போம். மேல இருக்கவங்க கீழே வர மாதிரி இருக்கு, அங்க பாருங்க. ஏய், இவங்க இந்த வண்டியெல்லாம் எந்த ஷோரூம்லடா பர்ச்சேஸ் பண்றாங்க? வந்துட்டானுங்களா? ஏய், நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு மோட்டோ. ஏய், குட்டி பையா, கைய மட்டும் விட்டுறாத. புடிச்சுக்க. சுதாரணா புடிச்சுக்க. மரத்தையும் ஆடுறானுங்களா? என்னடா வேரோட பேசி எடுத்துட்டு போறாங்க? ஆமா. குட்டி பையா, அண்ணா வந்தால கெட்ட பிடிச்சிக்கிட்டா. ஆஹா, மரத்தை பறக்க வச்சுட்டானுங்கடா. புடிச்சுக்கடா. வாவ், இந்த உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மரம் எல்லாம் பறக்குது. நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? அங்க பாரு. இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் இல்ல. ஏய் மோட்டோ, ஒரு விக்கெட் போயிடுச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. ஆஹா, குட்டி பையன் மறுபடியும் வேலையை கேட்டுறான் மோட்டோ. அடுத்த விக்கெட் காலி. மோட்டு கேட்ட சோட்டு. தம்பி வேணாம், இதெல்லாம் ஓவரா ரிஸ்க் எடுக்காத, விட்டுரு. நல்ல பையன், சொன்ன பேச்ச கேக்குறான். இதெல்லாம் எதிர்காலத்தில் நல்ல விதை தம்பி. ஏய், சூப்பரா இருக்கு. என்னடா வண்டி கூட சாயுது? உன்னால நேரா பறக்க முடியாதா? எதுக்காக எங்களை தலைகீழா தொங்க விட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, என்ன மாதிரி கால்ல வச்சு பிடிச்சுக்கோங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆஹா, இன்னமும் பையன் பிக்னிக் வந்த மூட்லயே இருக்கானே. சூசு கூட மொத்தம் 4 பேர் காணாம போயிட்டாங்க. விருந்தாளிங்கள்ல ஒருத்தன் கூட மிஞ்சல. அப்படியே சூதனமா இருக்கு. சூப்பர் லேண்டிங். ஏய், ரொம்ப தேங்க்ஸ். எங்களை கொண்டு வந்து அழகா டிராப் பண்ணதுக்கு. ஓகே. Thank you, Mr. Tree. ஏய், அது போய் 1 மணி நேரம் ஆச்சு, வா. எங்களை விட பெரியவங்க சொன்னப்போ இதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம், இந்த மரங்களால பறக்க முடியும்னு. ஆனா இது வரைக்கும் இந்த மரங்கள் பறக்கிறத யாருமே கண்ணால பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்க நண்பர்களை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி நடக்க வாய்ப்பே கிடைக்காது. எப்படியாவது அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அவங்க எங்க இருக்காங்க? இதுக்கு மேல உங்களால அவங்கள திரும்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ரோபோட்டஸ் கிட்ட ஐசோப்பியாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த ரோபோட்ஸ் எல்லாம் யாருங்க ஐயா? ரோபோட்டஸ் ஐசோப்பியாவோட மகாராஜா. அந்த மகாராஜாவால தான் எங்களோட இடமே இப்படி இருக்கு. எங்களை சுத்தி இருந்த இயற்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அந்த ரோபோட்டஸ் கிட்ட இருந்து இதுவரைக்கும் யாரையுமே எங்களால காப்பாற்ற முடியாது. பாவம் மோட்டோ, இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்ல? மாமா. மாமா, இன்னைக்கு வரைக்கும் யாரும் முயற்சியே பண்ணலல்ல. ஒருவேளை நாம முயற்சி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம்.
கடவுளே, இது என்னன்னே தெரியலையே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக கிரீன் ஹவுஸாக்கு வந்தீங்க? என்னோட அன்பான டிங்கிள் சகோதரனே, நாங்கெல்லாம் ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேரு டாக்டர் ஜட்கா. இது என்னோட நண்பன் கசிதாராம். இது ஜூசு, இவரு சிங்கம் சார், அப்புறம் இது சோட்டு. நான் ஒரு பிளைனை உருவாக்குனேன். அதுல நாங்க எல்லாரும் பிக்னிக் போலான்னு கிளம்பி வந்தோம். என்னது, நீ ஒரு பிளேனை உருவாக்குனியா? அப்படின்னா நீ எங்களுக்கு உதவியா இருப்பன்னு எனக்கு தோணுது. பாபா பாபா பிளாக் ஷீப், கிரேட் ரோபோட்டஸ், எங்கடா இருக்கீங்க? நீங்க கேட்டீங்களா? இதோ இவன் ஒரு சயின்டிஸ்டா. ஐ சோஃபியாக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குதா? இருக்கட்டும், நடுங்குங்க, இன்னும் நடுங்குங்க. ஐ அம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. என்ன பார்த்து பயந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் பயந்துட்டான்னா அப்ப அவன் தப்பிச்சிருவான். யோ கஜா கஜா, ஒருத்தன் பயந்தானா எப்படியப்பா தப்பிக்க முடியும்? சீக்கிரத்திலே உனக்கு எல்லாம் புரியும். டாக்டர் ஜர்கா, நீ ஒரு சயின்டிஸ்ட் தானே? ஜானி ஜானி, எஸ் பாப்பா. கிரேட் ரோபோட்டஸ், இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். பிளேனையே உருவாக்கியிருக்காரா தெரியுமா? இவரால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். காஜா காஜா, இந்த ஆளுக்கு எது பண்ணாத துமுக்கா தான் போகும். பிளேனா பிளேனு, இவர் உண்டாக்குன பிளேன்ல பேட்டரி என்னது எதையும் ஒழுங்கா பண்ண மாட்டானா? இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே? இவர்கிட்ட கார் தான் இல்ல, அதனால தான் இவர் வேஸ்ட். மத்தபடி ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவருக்கு நிறைய விஷயம் தெரியும். கிரேட் ரோபோட்டஸ், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எல்லாம் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். இந்த டாக்டர் ஜர்காவால நமக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. இப்போ இவரால தான் உங்களோட கனவு எல்லாமே நினைவாக போகுது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அட என்னப்பா, எதை பத்தி பேசுறீங்க? என்ன கனவு எனக்கு சொல்லுங்களேன். சப்பி சிக்ஸ், ரோசி லிப்ஸ். இதோ இங்க பாருங்க, இதுதான் உங்களோட பிளானட். இது பார்க்க இப்படிதான் இருக்க போகுது. ஐ அம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. ஒருவேளை என்னோட கனவு நிறைவேறிடுச்சு, அப்ப நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போகலாம். நான் வித்தியாசமா ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு நான் மொத்த பிளானட்டையும் பனியால நிரப்ப போறேன். அந்த மிஷினை ரெடி பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு உன் உதவி தேவை. இல்ல வேணாம் டாக்டர் ஜட்கா, இவன் மோசமான ஆளு. இவனுக்கு உதவி பண்ணாதீங்க. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல, என்ன பார்த்து பயந்தவன் கண்டிப்பா தப்பிக்க முடியும். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன பார்த்து பயப்படலனா அவங்க தப்பிக்கவே முடியாது. ஓ, நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். ஆனா என் நண்பர்கள் எல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அவங்கள நீ ஜெயில போடக்கூடாது. I am happy, more than happy. என்னத்த சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான்? முயற்சி பண்ணா தோல்வியே கிடையாது. டோன்ட் ஃபீல் மோட்டோ. இல்ல ஃபீல் பண்ணல, சும்மா மூஞ்சிய நீ கழுவலாம் இந்த தான் மாதிரி வந்தேன். அழுதுகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மோட்டோ. டேய் பத்துலு, சோட்டு கண்டிப்பா கிடைச்சிருவான்ல. நீ மனசை தேத்திக்கிறத தவிர வேற வழி இல்ல மோட்டோ. நம்ம சோட்டு என்ன சொல்லுவான்? முயற்சியை விட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தானே நமக்கு சொல்லுவான். ஆமா. கண்டிப்பா நம்ம சோட்டு நமக்கு கிடைச்சிருவான் மோட்டோ. தம்பி, நீங்க 2 பேருமே போகணும்னு முடிவா இருக்கீங்க. அதனால இந்த காணாம போகிற பழத்தை கையில வச்சுக்கோங்க. ஒருவேளை இது தேவைன்னு தெரிஞ்சுன்னா இதை சாப்பிடுங்க. நல்லா ஞாபகம் இருக்கட்டும், இதை சாப்பிட்டா நீங்க கொஞ்ச நேரம் மட்டும்தான் மறைஞ்சிருப்பீங்க. இந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நீங்க 2 பேருமே நேரா அந்த பக்கமாவே போங்க. அப்போ ஐசோப்பியாவுக்கு நீங்க போயிடலாம். என்னோட வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த காட்டுல இருக்க தெய்வங்கள் எல்லாருமே உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. நீங்க போக போற வழி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க எதுக்கு ஒரு தடவை யோசிச்சுக்குங்க. சோட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, முயற்சி பண்றவங்களுக்கு தோல்விங்கிறது பக்கத்துல கூட நெருங்காது. அதனால நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ண போறோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்.
எங்க இருந்துடா சத்தம் வருது? ஒண்ணுமே புரியலையே. எம்மா பெரிய வாயி. சீக்கிரம் ஓடுங்க. காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. யாரோ துரத்துற மாதிரியே இருக்குடா. என்னமா போ, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல. ஆமா, ஏய் ஓடிடலாம் மட்டும். ஆஹா, எவ்வளவு பெரிய பீர்க்கங்கா பாரு. என்னடா மட்டும் தப்பாச்சி எல்லாம் நம்மள துரத்துது. இதுக்கு பசிய தீக்க என்னால முடியாதுடா. எப்படியாவது இதுக்கு கிட்ட தப்பிச்சு ஓடி ஆகணும். சீக்கிரமா வந்துடுறா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. பத்துலோ நாமெல்லாம் பூமியை சேர்ந்தவங்கடா. இதுக்கு சாதாரண செடிங்க. எவ்வளவு காட்டு மிருகங்களை எவ்வளவு பேரை நம்ம சமாளிச்சிருக்கோம். இதுக்கு என்ன ஜுஜுபி. இதுக்குள்ள ஒரு கை பார்த்துருவோம். ஏய் பக்கத்துல வராதீங்க. நாங்கெல்லாம் மோசமானவங்களே, ரொம்ப முக்கியமானவங்கடா. பக்கத்துல வராதீங்க. எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. என்னடா இவ்வளவு நேரம் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசின திடீர்னு காணாம போயிட்டா? டே மோட்டோ, பரதேசி கீழே விழுந்து கிடக்குறேன்டா. வா மோட்டோ, பூமியை சேர்ந்தவங்களால எவ்வளவு வேகமா ஓட முடியுங்கிறதை இவங்களுக்கு நம்ம டெமோ பண்ணி காட்டலாம் மோட்டோ. ஒலிம்பிக்ல எவ்வளவு வேகமா ஓடுவான்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க நம்மள எல்லாம் குச்சி குச்சி சாப்பிடுவாங்க போல இருக்கு. நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வந்துகிட்டே இரு மோட்டோ. சுத்திட்டாருங்கய்யா, சுத்திட்டாருங்க. தைரியத்தை தளர விட்டுறாத. ஏன்டா எம்எல்ஏ இறங்க. ஆஹா, இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சினிமால டிராபிக்ல வர மாதிரி வராங்களே. பேசாம எகிரிடலாமா மோட்டோ? டேய் நோ, முள்ளு முள்ளு. ஏய் முள்ளு குத்திடுறா. டேய் வாயில. ஏய் பேச முடியாத அளவுக்கு. டேய் நோ நோ. ஏய் மோட்டோ. ஏய் என்னடா எங்கேயோ முள்ளு குத்து. டேய் எங்களை காப்பாத்தி இந்த உலகத்துல யாருமே இல்லை. நாங்க கத்துனது கடவுளுக்கு கேட்டுச்சா? கடவுளை நம்பினோம், கைவிடப்படார். சரி சரி. அந்த கார பையன் பச்சை தமிழ் மிருகண்டா இது மோட்டோ. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நான் இதை காப்பாத்தினேன்ல. கடவுளா பார்த்து இந்த பச்சை தமிழ் மிருகத்தை நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. உட்காரு மோட்டோ. வாழ்க தமிழ். ஜெய் ஜெய். போயிட்டு வரணும் பசங்களா. எப்ப பார்த்தாலும் என்ன தனியா விட்டுட்டு போறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. நில்லுங்கடா, கையில மாட்டீங்க, உங்க பெண்டை கழட்டிடுவேன். ரெண்டு பேர்ல யாராவது இவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்கடா. நான் தான் ஜான் த டால். எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க சொல்லுங்க. காப்பாத்துங்க. என்னது இது? மொத்த மிஷினையும் ஓபன் பண்ணு. என்னால முடியாது. இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா சரண்டர் ஆயிடு. இல்ல அவ்வளவுதான். அட கடவுளே, எதை இது? என்னோட லத்தி இப்ப என்னையே அடிக்க போகுது. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இல்ல காப்பாத்துங்க.
ஓய் வேணா சொன்னா கேளு. இங்க பாருங்க ரோபோட்டஸ், அன்பான நண்பனே, என்னோட டியர் ஃப்ரெண்டு, இந்த மிஷினை திரும்பவும் அசெம்பிள் பண்ணியே ஆகணும். அப்பதான் இது திரும்பவும் வேலை செய்யும். அப்பதான் ஒரு நிமிஷத்துல மொத்த பிளானட்டையும் நம்ம பனியால நிரப்ப முடியும். ஓ அது வேற இருக்குல்ல. I am happy, more than happy. ஆனா ஒருவேளை தப்பு நடந்தது, ஓ you will be sad, more than sad. என்ன அங்கிள் இது? உண்மையிலேயே நம்ம பிளானட் பனியால நிறைஞ்சிருமா? இல்ல சொட்டுக்கண்ணா, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். மோட்டு பத்துல இங்க வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கணும்ல, அதுக்குதான். டாக்டர் அங்கிள், எனக்கு நிச்சயமா தெரியும் மாமா கண்டிப்பா வருவாங்க. ஆனா எப்போ? அவர் வர எவ்வளவு நேரம் ஆகும்? எப்ப வருவாருன்னு தெரியலையே. உனக்கு மோட்டு பத்துல பத்தி தெரியாது கண்ணா. ஒரு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் அவங்க நம்மள காப்பாத்த வருவாங்க. அவங்க ரெண்டு பேருமே புத்திசாலிங்க, தெரியும்ல. அவங்க நண்பர்களுக்கு ஒண்ணுனா அவங்க வருவாங்க. என்ன நடந்தாலும் சரி இவங்களை சும்மா விட போறது இல்ல. ஒரு யூட்டனே அப்படித்தான். அதே என்னடா ஃளைட்? இதுதான்டா ஒரிஜினல் ஃளைட் மோட்டோ இல்ல? லேண்டிங். என்னடா திடீர்னு ஆட ஆரம்பிச்சு? இதெல்லாம் தப்பு. ஒரு ஓவர் குளூர்ல தான் இப்படி கொஞ்சம் ஓவர் டோஸா நடந்துக்கிட்டானோ. என்னடா என்னென்னமோ பண்றான். டான்ஸ் தானே? புரியலடா எனக்கு. ஐயோ மோட்டோ, குளிர் அதிகமா இருக்கிறதுனால அவனால தரையில நிக்க முடியல, புரியுதா? ஏய் பாருடா, மோட்டோ லைட் ஹவுஸ் மாதிரியே இருக்கே. எவ்வளவு பவர்ரா அப்பா. அம்மா கொட்வாக்க வந்துடா. ஏய் யாருங்க, எடுங்க வண்டியை. ஏய் ஏய் மோட்டு மாமா, என்னோட மோட்டு மாமா பட்ல மாமா வந்துட்டாங்க. என்னோட மாமா வந்தாச்சு. இப்ப நீ என்ன ஆக போறன்னு நல்லா பாரு. ஓ அப்படின்னா உன்னோட மோட்டு பத்லு மாமா இவங்க தானா? ஒன்ன காப்பாத்த தான் வந்திருக்காங்களா? சும்மா சிரிக்காத. என் மோட்டு மாமாவும் பட்ல மாமாவும் ரொம்ப தைரியமானவங்க. பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் அவங்க பிடிச்சு ஜெயில தள்ளிருக்காங்க, தெரியுமா? உன்னையும் அதே நிலைமைக்கு ஆளாக்க போறாங்க. என்னை விட தைரியமும் பலசாலியும் யாரும் இல்ல. உன்னை காப்பாத்த இவங்களா? பாவம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியல. இவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. சமுச்சா, அவங்கள இங்க கொண்டு வா. அவங்கள வச்சு நான் ஸ்பெஷலான டிராஃபி செஞ்சுக்க போறேன். I am happy, more than happy. டேய் பத்துல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா இங்க பாரு லீசா, நீங்க எப்படியாவது அந்த பில்லர் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ள நம்ம ஈஸியா போயிடலாம். போட போட போட. உன்னால் முடியும் தம்பி, தம்பி. ஓ முடியும்.
முயற்சி பண்ணு சோட்டு சொன்னதை ஃபாலோ பண்ணு ரவுண்டு ரவுண்டு பாத்து சூப்பர் அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் அப்பு என்னடா தலைக்கீழெல்லாம் போறா மோட்டோ அதுதான்டா ஓ ஆஹா ஆஹா வந்துட்டேடா கமாண்டர் ஆபீசருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா எழுங்கடா. புதையல அது இதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு கடவுள் எனக்கு நல்ல பரிசு கொடுத்தாரு. ராஜாவாகணும்னு நினைச்ச என்ன இப்படி பெக்கர் பைய ஆக்கிட்டீங்களேடா. உங்களை பாராட்டி ஆகணும் பாஸ். இந்த நேரத்துல கூட கரெக்டா டைமிங் பஞ்சனெல்லாம் கடிக்கிறீங்களா பாஸ்? எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அதிகமா ஆசைப்பட்ட பிரச்சனை தான். போவி அதையும் காலம். அம்மா ஓகே நாம வந்துட்டோம். இப்போ சோட்டுமையும் மத்தவங்களையும் தேடி ஆகணும். உன் வீரத்தை வெளிக்காட்ட மாட்டோம். எங்கேயோ கேட்ட குரல் அதுக்குதான் கேக்குது. அரே நம்ம சிங்கம் சாரு இங்க எப்படி சார்? பாடிக்கு எதுவும் சேதாரம் இல்லையே? பத்துலும் நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து எப்படி வெளியே போறது நான் வழியை தேடிட்டு இருந்தேன். சரி வாங்க, டாக்டர் ஜட்கா, கசீட்டாராம், சோட்டுவை கூட்டிட்டு நாம எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயிடலாம். ஓகே சார். வந்துட்டாங்க. ஆனா அவன துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆஹா நண்பா, எங்களுக்காக நீ மாட்டிக்கிட்டியாடா. தேங்க்யூ லிசா, தேங்க்யூ சோ மச். உன் நன்றியை நீ இப்படி வெளிக்காட்டுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல நீங்க இங்க இருந்து ஓடி போங்க. அவங்க 2 பேரும் நான் சமாளிக்கிறேன். நேரா போய் இடது பக்கம் திரும்புறீங்கன்னா நம்ம ஜட்காவோட லேப் அங்கதான் இருக்கு. சீக்கிரம் போங்க. கசீட்டாராமும் அங்கதான் இருக்காரு. போங்க. எஸ் சார். இது எப்படி இருக்கு? The name is சிங்கம். இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? இந்த வாய்க்க. வேற யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேரா இருந்தாலும் சரி வாங்க, ஓண்டி கோண்டி மோதி பார்த்துடலாம். இந்த வாய்க்க. கலக்கிட்டீங்க மாமா. சிங்கம் மாமா கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல தெரியுமா? கொஞ்ச நேரம் கூட உன்னால வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? உன் வாயை நீ மூடலன்னா நானே நிரந்தரமா உன் வாயை அடைச்சிருவேன். சரி சரி புரியுது, கத்தாதீங்க.
கிரேட் ரோபோட்டஸ், ரொம்பவே தைரியசாலியான நம்ம வீரர்கள் யார புடிச்சிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. இவங்க அந்த மோட்டு பத்துல கிடையாது. எனக்கு இப்பவே அவங்க வேணும். அவங்கள உடனே பிடிங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். 1 minute சார். Allow me to introduce myself சார். நான் தான் ஜான் ஆக போறான் டான். நீங்க இந்த ஊருக்கு டான்னா எங்க ஊருக்கு நான் தான் டான். நம்ம ரெண்டு பேரோட ஸ்டேட்டஸும் ஒண்ணு தானே? பேரு தான் வேறன்னு நினைக்கிறேன். விட்டானே. இந்த கார்ட்டூன் கேரக்டர் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த மோட்டு பத்துல தான் தேவை. மோட்டு பத்லு. ஒரு நிமிஷம் டைம் ப்ளீஸ். இட்லியை பத்தியும் பேச வேண்டாம், தோசையை பத்தியும் பேச வேண்டாம். அந்த மோட்டோவை பிடிக்கணும்னா நம்ம சமோசா ரெடி பண்ணணும். அப்படின்னா சமோசானா என்ன? இதே சாப்பிடுற பொருள். இத மட்டும் நாம செஞ்சுட்டோம்னா மோட்டோ அதோட வாசனையை வச்சு தன்னால நம்ம கிட்ட ஓடி வந்துருவான். அப்படின்னா சரி, என்னோட ஆளுங்க ஒரு பக்கம் அந்த மோட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நீ சமோசா செஞ்சு முடி. கண்டிப்பா செய்யறேன். எவ்வளவு சமோசா வேணாலும் நான் செஞ்சு கொடுக்கறேன். நான் சாந்த டான் ஆகணும்னு நினைச்சேன். இப்ப என்ன டண்டனக்கா டான் ஆகிட்டாங்க. மை காட். நான் தான் ஜான் ஆவான் டான். ஜான் ஆக போறான் டான். நான் எவ்வளவு பெரிய டான் ஆகணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன எப்படி மாவு பேசிய விட்டுட்டானுங்களே. சீக்கிரம் யாராவது தண்ணி கொண்டு வாங்க. இதானீங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. நல்லா இருக்கா? ஏண்டா எரியிற நெருப்புல யாராவது எண்ணெயை கொண்டு வந்து ஊத்துவாங்களா? நெருப்பு எரியும் போது தண்ணி ஊத்தணும்டா. தண்ணி ஊத்துனாதான் நெருப்பு அணையும். இந்த விஷயம் கூட தெரியாதா? இப்ப என்கிட்ட ஒரே ஒரு பழம் தான் இருக்கு. இத ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடலாம் மோட்டோ. ஓகே. வா, பாத்து வா. அச்சோ, அவன் கண்ணுக்கு தெரியுறமே. அந்த பழத்தோட எஃபெக்ட் தீர்ந்து போச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்றது மோட்டோ? ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றான்? நல்லா தூங்குறான். மோட்டு, என் அன்பான நண்பா, நீ என்னோட செல்ல ஃப்ரெண்டு. நீ வருவன்னு எனக்கு தெரியும். இதோ வந்துட்டேன். பூசணிக்க மாட்டியா? எப்படா இருக்க? உங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு நான் தெரியுறேனா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா தெரியுதுப்பா. உனக்கு நான் தெரியுறேனா? பிரமாதம் மை டியர் நண்பா, பிரமாதம். எங்க வந்து யாருக்கிட்ட உயரத்தை? ஆஹா, மாறி அடிச்சிட்டனோ. என் நண்பனே அடிக்க விட்டேன். ஆஹா, மறுபடியுமா? ஒரு நிமிஷம் இருடா. டேய், அவன் அடிக்கிறடி, என்ன அடிக்கிறடி? இப்ப மயக்க தெளியறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம். மோட்டோ, எல்லாரும் ஓடிடுங்க. பூசணிக்க மாட்டியா? ஏன் மரத்துக்கு சோட்டேங்கடா? ஆஹா, வந்துட்டீங்களாடா? வாடா. ஏய், ஒரு குண்டு கூட நம்ம மேல படக்கூடாது. எப்படியாவது எஸ்ஐடுங்க. இது நம்ம சமாதானத்துக்கு ஒரு சவாலே. என்னது அது? காடியில என்னென்னவோ இருக்கு. என்னதுடா இது? இவங்க எல்லாரையும் எதுலயே போட்டு டிராஃபி மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. மட்டும்
வந்துட்டாங்கடா. ஐசோபியாக்கு உங்க 2 பேரையும் வரவேற்கிற மோட்டு பத்துலோ. இது வரைக்கும் சோட்டு உங்களை ரொம்ப பாராட்டினா. உங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு நான் ஸ்பெஷல் டிராஃபி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களை நடுவுல வச்சு நான் அலங்காரம் பண்ண போறேன். குழந்தைய பூவாட்டம் போட்டுட்டா. சோட்டு! இது பாரு, உனக்கும் எங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மரியாதையை என் மருமக சோட்டுவை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நான் உன்னை போனா போதுன்னு விட்டு தொலைக்கிறேன். நீ என்ன போனா போகுதுன்னு விட போறியா? நீ போனா போகுதுன்னு விட போறியா? ஐ அம் ஹாப்பி. கடைசியா ஒரு தடவை சிரிச்சுக்கிறான். விட்டுரு மாட்டோ. சிரிச்ச ஊர்ல இருந்து வந்திருப்பானோ. என்ஜாய் என்ஜாய் சிரிச்சுக்கிடா. எல்லாரும் இத கேட்டீங்களா? போனா போகுதுன்னு இவன் என்ன விட போறானா? இவன் என்ன விட போறானா? என்ன ஊர் கட்டிங்கடா அது? டேய் வெட்டிக்கிளி மூக்கா. சோட்டு, நீயும் பார்த்தல, ஐ அம் த கிரேட்டஸ்ட். உன்னோட மோட்டுவும் பத்துலுவும் என்கிட்ட இப்போ கைதியா இருக்காங்க. पंख बिना ये उड़ जाते हैं, हर मुश्किल में जुड़ जाते हैं, हाथ पकड़ के चढ़ जाते हैं, गाड़ी हो या घोड़ी, मोटू पतलू की जोड़ी, मोटू पतलू की जोड़ी. இதோ பாருங்க, சமோசாவை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். मोटू मामा, पतलू मामा, एंदिरुंगा. की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी. அதே என்னடா லுக்கு? இப்போ குடுக்குற பாரு ஒரு கிக்கு. மோட்டு பத்து 2 பேரையும் புடிங்க. வாங்கடா. ராஜகிரண் சர்க்கார் ஒரே ஒரு அடி கண்டு அடிக்கணும். அதுக்கு மேல அடிக்காத மாட்டோம். அதே சமோசா சாப்பிட்டா அகேலா கிரேன் போட்டு அடிப்பான்டா என் மோட்டோ.
செய்யக்கூடாது மட்டும். என் மேல எவனையும் தூக்கி போட்டுறாதுடா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. வீரத்துக்கு பேர் போனவங்கடா நாங்க. ஜக்க 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 ஜா. எல்லாம் கொஞ்சம் வேகமா ஓடுங்கப்பா. ஓங்கி ஒரு குத்து விட்டா டொடடான் டொய்யா டொய்யா டொய்யா. அது என் அன்பான குழந்தை சோட்டுவ கையை வச்சு முரட்டுத்தனமா தூக்கணும் தானடா நீ. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐடியா. குழந்தைங்களை அப்படியெல்லாம் தூக்குவியா தூக்குவியா தூக்குவியா? முரட்டு குப்பா. போயிட்டு மெசேஜ் அனுப்பு. டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. குட்டப்பையில நீ இங்கதான் வந்திருக்கியா? நீ எப்படி வந்த எதுக்கு வந்தலாம் எனக்கு தெரியாது. ஆனா என் சார்பா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் அதை வாங்கிக்கடா. வாங்கிக்க வாங்கிக்கடா. நீ பட்டியா சோளம் வடிக்கிற போ. ஆஹா, கண்டு குசுது. எவனா லைட்ட போடுது? சூப்பரா கலக்கிட்டீங்க மாமா. ஓடி வா, எங்க கிட்ட ஓடி வா. வாடா 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 வாடா. செல்லக்குட்டி செல்லக்குட்டி. ஆஹா, என்னது? ஐயோ அம்மா. I am happy, more than happy. மோட்டோ சீக்கிரமே ஏதாவது பண்ணுடா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது ஐடியா பண்ணு. இப்ப அவனுக்கு வந்திருக்கிற பலத்துக்கு என் சமூசாவால ஒண்ணு வேலைக்காகாது. என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? அப்பா சுத்திட்டாடா. ஐடியா. மோட்டோ அந்த டிஷ் இந்த பக்கமா திருப்பு. சன்னி இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி பண்ணு. அப்பதானே அந்த முரட கதையை முடிக்க முடியும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா மோட்டோ. டைம் இல்லடா. நோ 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 நோ, பக்கத்துல வராத. ஏய் டேய், என்னடா பண்ற?
குட்டி டஜக்கா மோட்டு பத்துல கொக்கடா இப்படி சொல்லுடா சோட்டு குட்டி அழைக்கிறான் சோட்டு. குட்டி அழைக்கிறான் மாமா டாக்டர் ஜட்கா மாமா சொன்னது உண்மைதான். 1 வருஷம் ஆகுதோ இல்ல 2 வருஷம் ஆகுதோ எங்களை காப்பாத்த நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னாரு. நீதான் அடிக்கடி சொல்லுவியா சோட்டு, முயற்சி பண்றவங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு. நீ சொன்னதையே வேதமாக எழுதுகிட்டு நானும் முயற்சி பண்ண இங்க இருந்து நம்ம சொந்த ஒரு புற்புரி நகரத்து போறது எப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணி மோட்டோ. அதுக்கு ஆமா, இப்ப இத வச்சு நம்ம எல்லாரும் பொற்புரி நகருக்கு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்பா. முதல் ஹாப்பி யாராவது எனக்கு ஒரு துட்டு போட்டு வைங்க. உட்காந்தாச்சு. டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. சூதானமா போப்பா. கொஞ்சம் இருங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்க. வாங்கடா. புதையல அது இதுன்னு கூட்டிட்டு வந்து கடைசியில இப்படி கயித்துல தொங்க விட்டுட்டீங்களேடா. அதிகமா ஆசைப்பட்டா நமக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். தொங்கிட்டு இருந்தாலும் பஞ்சு டயலாக் சூப்பரா அடிக்கிறீங்க பஞ்சு டயலாக் இப்ப முக்கியமாடா. நம்ம ஊருக்கு சேர வேண்டிய வழியை பாருங்கடா. இந்த வண்டி எப்படியும் நிக்காம நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடணும். நாம எல்லாரும் சேஃபா அங்க போய் லேண்ட் ஆயிடணும். அதுதான் இப்ப முக்கியம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.